ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல் லாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அர்ச்சய திருத்தி, அதான் காலையிலே வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு திருநாள்லாம் பூசிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஷாப்பிங் தான் கிளம்பியிருக்கோம். என் லட்டுவை பாருங்கள், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து வெள்ளி பொருள் வந்து எடுத்து வைக்கிறது வழக்கம். நாங்கள் எப்போவுமே கோல்டு தான் வாங்கி வைப்போம், ஆனால் கோல்டு வாங்கக்கூடாதான், வெள்ளி தான் வாங்கி வைக்கணுமா. அதனால் வெள்ளி ரிங்கு, கொலுசு இதெல்லாம் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். கோல்டுலேயுமே ரிங் வாங்க போகிறோம் நாங்கள் இந்த தடவை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சிவன் கோயிலை தாண்டி போனோம். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து போய்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி எங்கள் ஆச்சு கூட ஒரு ஷாப்பிங் வந்திருக்கோம். ஹாய் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்களுக்கு திங்ஸ் ஃபுல்லாக எங்கள் ஆச்சி தான் வாங்கி தர போகிறாங்க. அதுக்கப்புறம் அழகருக்கு தான் நாங்கள் வந்தோம். அங்கே வந்து வெள்ளிக்கடையில் வந்து கொலுசெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து நிறைய மாடல் கொலுசு வந்து நான் போட்டிருக்கேன், அதனால் நியூ மாடலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல எந்த கொலுசுமே. என்னால் ஹைப்பர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மூச்சில் தான் இந்த ப்ரேஸ்லெட் பார்த்தேன். நான் ட்ராகன் மூஞ்சி அந்த ஃபேஸ் வச்சு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த ப்ரேஸ்லெட்டு. எனக்கு 15,000 இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் கொலுசு இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய மாடல் இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை கொலுசு. அதனால் ஓகே ஹைப்பரே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹைப்பருக்கு வந்தாச்சு. போன தடவை நான் வந்து கொலுசு வந்து ஃபேன்சி கொலுசு இங்கே தான் எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே எனக்கு இங்கே வந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு கொலுசு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அம்மா தான் எனக்கு கொலுசு வந்து செலெக்ஷன் பண்ணி தந்தாங்க. அப்படியே கொலுசு எடுத்துகிட்டு ரிங்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியில் ரிங்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோல்டில் ரிங் பார்த்துட்டு இருந்தேன். நான் குட்டியாக டிசைன் வச்ச மாதிரி தான் பார்த்துக்கிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு போனோடனே ரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அப்படியே அதை எடுத்துகிட்டு அந்த கொலுசு என் தங்கச்சி போட்டு விட்டா. எனக்கு அந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் பில்லாம் போட்டுட்டு ரிங்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான் ரிங்குமே கையில் போட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு வந்து கண்ணாடியை வந்து போட்டிருந்தது உடஞ்சிட்டு, அதனால் புதுசாக கண்ணாடி வாங்கிக்கிட்டு இருந்தாவ. நானுமே கொஞ்சம் கண்ணாடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து இந்த கண்ணாடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவுமே நான் வந்து வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாப்பிட்டு கொடுங்க. பப்ஸு தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அதை எடுத்துருக்கலாம் போய் அப்படியே காஃபிலாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பில்லோ வாங்கியிருந்தாங்க, லாஸ்ட்டு பில்லோவை என்ன தூக்க விட்டுட்டாங்க. நானும் அப்படி தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் ஹைப்பர்லேருந்து. இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, எங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க தான் போய்கிட்டு இருக்கோம். பிக்னிஸில் தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறோம். நான் வந்து இந்த தடவை பாப்கார்ன் சாரீ வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டபுள் கலரில் வந்து எனக்கு எல்லா கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. க்ரீன் வித் ஆரஞ்சு அண்டு ப்ளூ வித் எல்லோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து அதில் வந்து ப்ளூ வித் எல்லோவே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சாரீ வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து கோயில் கொடையில் வந்து விளக்கு பூஜைக்கு சேர்ந்துருக்கேன், அதுக்கு தான் நான் வந்து சாரீ நான் வந்து சூஸ் பண்ணேன். நிறைய மாடல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பட்டு சாரியுமே இருந்துச்சு கோல்டன் கலர், ஆனால் நான் இந்த டைம் எடுக்கலை. நான் நிறைய கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து ஜோதிகா சாரின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. எனக்கு இந்த சாரீ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிங்க் வித் கோல்டு நல்லா இருந்துச்சு, அதையுமே நான் எடுத்துக்கிட்டேன். நான் சாரீ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒய்யாமல் எங்கள் அம்மா ஆய் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கடையிலேருந்து கிளம்பிட்டோம். அப்படி ஜாலியாக இருந்துச்சு சாரீ எடுத்தது. சாரீலாம் எடுத்து முடிச்சுட்டு நினச்ச மாதிரியே நான் வந்து சாரீ எடுத்துட்டேன். அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா சிவன் கோயிலுக்கு தான். சிவன் கோயில் பக்கத்தில் உள்ள கடையில் வந்து இந்த அன்னபூர்ணி சிலை வந்து அம்மா வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த சிலை தான் வாங்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அம்மா அந்த சிலைலாம் பார்த்து பில் போட்டு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நேராக எங்கள் மாமா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் போகிற வழியில் வந்து பால் பாக்கெட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் இதெல்லாம் வாங்கிட்டு நான் போயிட்டு இருந்தேன் காஃபி போடுறதுக்காண்டி. வீட்டில் போய் பின்னாடி உட்காந்துட்டு வர்றது சுகமே தனி. நம்ம ஜாலியாக ஜூஸ் குடிச்சிக்கிட்டே நம்ம வந்து வரலாம். ஆனால் முன்னாடி உட்காந்துருக்கோங்க பாருங்கள், தங்கச்சியை பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு வாரா. அவளால் ஹாய் கூட சொல்ல முடியாத நிலமையில வண்டி ஓட்டிகிட்டு வரா. நம்ம ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். இந்த டைம் வந்து கோயில் கூட எல்லா ஏரியாலையுமே கோயில் கூட
இங்கே ஒரு ஏரியாவில் கோயில் கூட நாங்கள் போகிற வழியில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே கோயில் கூட அந்த சவுண்டுக்கு கேட்காது பேசுறது. மலைப்பார் போட்டு கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. நாங்களுமே இந்த டைமில் கும்மி அடிக்கிறது தான். எங்களுக்கு வந்து கோயில் கூட கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க மே லாஸ்ட் அந்த டைமில். ஷாப்பிங் எல்லாமே ஓவர். இப்போ நாங்கள் வந்து டைரெக்டாக வீட்டுக்கு போய் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் புதுசாக வாங்கியிருக்க அந்த வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போய் சாமி கும்பிடலாம். இந்த வருஷம் எப்போவுமே நாங்கள் எங்கள் பழைய வீட்டில் தான் கும்பிடுவோம். தடவை புது வீட்டில் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். நாங்கள் வாங்கிட்டு வந்த தலைவணியை எங்கள் குட்டீஸ்கிட்ட கொடுக்குறோம். பாருங்கள் அவங்க மூஞ்சில் உள்ள எக்ஸ்பிரஷன் பண்ணுங்க. கோபி இங்கே வா, இங்கே காமி. அவங்களுக்காண்டி நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இவங்க 2 பேருக்குமே பிங்க் கலரு, இவளுக்கு மட்டும் ரெட் கலரு. ஏன்னா இவளுக்கு ரெட் கலர் பிடிக்கும். அடுத்து வந்து நாங்கள் ஜுவல்ஸ் எடுத்தனால ஸ்வீட் கொடுத்தாங்க. அது இந்த சாமி பேர் வந்து என்ன சாமி பேருமா இது? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சம்சா, காஃபி எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது 2வது காஃபி அண்டு 2வது ஸ்நாக்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். புது வீட்டில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா பூசியாச்சு. எதுக்கு இங்கே வந்து கும்பிட்டோம்னா அந்த வீட்லேயே சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் சாமி கும்பிட்டாச்சு. இதுதான் நான் வந்து வெள்ளியில் வாங்கின ரிங்கு. ஒரு ஃப்ளவர் டைப்பில் தான் வாங்கினோம். அப்படி வாங்கி சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து நாங்கள் கிளம்பி எங்கள் மாமா வீட்டுக்கு வந்து அத்தை வந்து உளுந்த கஞ்சி செஞ்சு தந்தாங்க. அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் கூட வந்து என்னோட குட்டி உட்காந்துருக்கா. ஹாய் சொல்லு கண்ணியா. நாங்கள் எல்லோரும் உளுந்தங்கஞ்சி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். எம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடும் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் இங்கே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிட்டு. பாய் காய்ஸ்.